ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அந்த கோர்ஸுக்கு அல்காரிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அல்காரிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுக்குண்டான பேர் காரணங்கள் அப்படியான சில கதைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் டு சால்வ் எ ப்ராப்ளம். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை ஒரு கோர்வையாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயம்தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை இன்னும் பெட்டராக சொல்லணும்னு சொன்னால், a precise sequence of a limited number of unambiguous executable steps that terminates in the form of a solution. அதாவது ஒரு சொல்யூஷன் வர்றதுக்கு வேண்டி ரொம்ப கிளியரான, அதாவது ரன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகளை ஒவ்வொன்றும் லைன் பை லைன் ஒரு சீக்வன்ஸாக கொண்டு வர்றது தான், அதுவும் ஒரு லிமிட்டடான ஒரு நம்பரில் கொண்டு வர்றது தான் ஆல்காரிதம். அதாவது இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் டு சால்வ் அ ப்ராப்ளம். அதுதான் அல்காரிதம் அப்படிங்கிற டெஃபினிஷன் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், இது அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும், இட் ஹஸ் டு கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் த ஸ்டெப்ஸ், லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும். அதில் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இப்போ அல்காரிதம் டெஃபினிஷன் முடித்து இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், இதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, 3 ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ப்ரிசைஸாக கிளியராக இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறமாட்டு இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுக்குள்ளால முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமும் இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸில் கொண்டு போகக்கூடாது. எவ்வளோ சின்ன நம்பரில் ஸ்டெப்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸில் அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். அது மொதல் ரிக்குவயர்மெண்ட். ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட்டில் அந்த ஸ்டெப் இருக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே அந்த சீக்வன்ஸில் வச்சுருக்கிற ஸ்டெப் இருக்குது இல்லையா, அது கிளியராக இருக்கணும். அது ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டெப்பாக இருக்கணும். அது ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட். மூணாவது ரிக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லா ஸ்டெப்புமே கடைசியில் டெர்மினேட் ஆகி ஒரு சொல்யூஷனில் போய் முடியணும். இந்த 3 ரிக்குவயர்மெண்ட், ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ், அப்புறமாட்டு ஸ்டெப்பு, அதுக்கப்புறமாட்டு அது சொல்யூஷனை நோக்கி போய் டெர்மினேட் ஆகணும். மூணாவது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த அல்காரிதம் ஏன் பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஒரு அல்காரிதத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டோம்னா அதை நம்ம திருப்ப அடுத்த வாட்டி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் இதே சேம் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். இது எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு வைத்தியர் ஆகட்டும், ஒரு வியாதின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் வியாதிக்கு இந்தந்த ஸ்டெப்பில் தான் அவங்க ப்ரொசீஜர்னு வச்சுருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறது ஆல்காரிதம் அப்படிங்கிறீங்க. அவங்க மெடிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட வித்தியாசம். அப்புறம் ஒரு அல்காரிதம் ஒன்று தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், அந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கை நிறைய டைமை நமக்கு ரெடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய கோட் பண்ணக்கூடிய தேவையையும் குறைச்சிடுறது. இது ரெண்டாவது யூஸ். அடுத்து கடைசியாக பார்க்குறது என்னன்னு சொன்னால், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலேஜ் தேவையானது எல்லாமே அல்காரிதத்துலேருந்தே கிடைக்குது. அதுதான் நமக்கு இந்த மூணாவது பாயிண்ட். முதல் பாயிண்டில் என்ன பண்ணுறோன்னா, ஒன்ஸ் நம்ம அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை திருப்ப நம்ம தேட வேண்டியதில்லை. ரெண்டாவது பாயிண்டில் ஒரு ப்ராப்ளம் அல்காரிதத்தை வச்சு எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம குறைக்கிறோம். அதில் தேவையாட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை, ஏற்கனவே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிற வேண்டியது, அந்த ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமாட்டு இந்த நாலேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அந்த நாலேஜ் எல்லாமே அந்த அல்காரிதத்துலேருந்தே கொடுக்குறோம். அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரோம், அந்த அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அந்த அல்காரிதமே அந்த ப்ராப்ளம் குறித்தான அதிக தகவல்களை நமக்கு கொடுக்கும். நம்ம எதுக்காக அல்காரிதம் எழுதணும், நம்மளுடைய ஓன் யூஸ், ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி அல்காரிதம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ஈஸியாக அதை சேஞ்ச் பண்ணலாம், அது மாடிஃபை அண்ட் இம்ப்ரூவ், அதாவது ஈஸியாக அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு. அப்புறமேட்டு அந்த ப்ராசஸை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒரு கோடை எழுதிடுவோம், எல்லாராலையும் எல்லா கோடையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த அல்காரிதம் இருந்துச்சுன்னு சொன்னால், இதுதான் இந்த ப்ராசஸுக்கு தான் இந்த லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இந்த அல்காரிதம் எழுதுகிறாங்க. அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். அது ஒரு அல்காரிதம் நல்லது அப்படின்னு சொல்லிடுறது எதை வச்சு நம்ம அல்காரிதம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் டைம்.
அந்த அல்காரிதத்தை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் எவ்வளோ டைமில் வந்து அதை எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு அல்காரிதம் வந்து 10 நிமிஷத்தில் அந்த கோடு முடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா, இன்னொரு அல்காரிதம் 5 நிமிஷத்தில் பண்ணிச்சுன்னு சொன்னால், அந்த 5 நிமிஷத்தில் எக்ஸிக்யூட் ஆகிற கோடு வந்து பெட்டரான கோடு அப்படின்னு சொல்லுவோம். மெமரின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரேம் வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது, கம்மியான ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிச்சுன்னு சொன்னால் அது பெட்டர். பேண்ட்வித்துன்னு சொன்னால் எவ்வளோ பேண்ட்வித்து வந்து அது யூஸ் பண்ணுது, கம்மியான பேண்ட்வித்து யூஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இட் இஸ் ஐடியல். அப்புறமேட்டு நிறைய லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த லாஜிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த அல்காரிதம் வந்து பெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம டைமை தான் வந்து ஒரு நல்ல ஒரு பேராமீட்டராக சொல்லுவோம். கம்மியான டைமில் எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்து நல்ல அல்காரிதம். ஒரு அல்காரிதம் வந்து அல்காரிதம் ஏ 10 நிமிஷத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்காரிதம் பி 5 நிமிஷத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அல்காரிதம் பி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரிக்வயர்டு. அதாவது அல்காரிதத்தில் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி எழுதணும், ஒரு லிமிட்டடான ஸ்டெப்ஸில் எழுதணும். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் லிமிட் ஆகும்போது டைமை வந்து எக்ஸிக்யூஷன் டைமை வந்து கம்மியாகும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே குறையிறதுனால டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த அல்காரிதம் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வைட்லி யூஸ்டு பெருவாரியாக யூஸ் பண்ணுற மெட்ரிக்காக, அதாவது அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாப்புலர் மெட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி இந்த நிறைய கேண்டிடேட் அல்காரிதத்தை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இருக்கிற அல்காரிதத்தில் எந்த அல்காரிதத்துக்கு வந்து டைம் எஃபிஷியன்சி அதிகமாக நல்லதாக இருக்குதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம அல்காரிதத்தை அனலைஸ் பண்ணுறோம். எந்த அல்காரிதம் பெட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டைம் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 இது இருக்குது. அது வந்து நம்ம டைமிங் எது வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஆகாம்ஸ் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து வில்லியம் ஆஃப் ஆகாம் அப்படிங்கிற ஒரு 13வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் ஃபிலாசபர், ஒரு தத்துவஞானி. அவர் கொண்டு வந்த அந்த பிரின்சிபல் படி டைம் கம்மியாக யூஸ் பண்ணுறது வந்து சொல்யூஷன் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த அல்காரிதம் அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து முதல்ல வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ், கணித மேதைகள் தான் இதை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரே டைப்பான ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக. மேத்தமெட்டிக்கல், அதான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து தான் இவால்வ் ஆச்சு. ஸோ அதில் வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ப்ராப்ளத்தை முதல்ல சால்வ் பண்ணி இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வர விஷயங்களே வந்து ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் அதனால தான் வந்துச்சு. ஸோ அதனால் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு இந்த அல்காரிதம் வச்சு தான் முதல்ல சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரிஜின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, முதல்ல அதோட டைட்டில் வந்து ஒரு 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 அந்த நேம் அல்காரிதம்ங்கிறது வந்து ஒரு லத்தீன் புக்லேருந்து வந்திருக்குது. அது லத்தீன் புக்கோட டைட்டில் என்னன்னு சொன்னால் அல்காரிதமி டி நியூமரோ இந்தோரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த புக் வந்து ஒரு அரபி மொழியில் எழுதப்பட்டிருந்த ஒரு புக்கு. அதாவது அல் குவாரிஸ்மி அப்படிங்கிற ஒரு கன்சர்னிங் த ஹிந்து ஆர்ட் ஆஃப் ரெக்கனிங் அப்படிங்கிற புக்கை எழுதியிருந்தார். அந்த புக்கை எழுதின அல் குவாரிஸ்மி, அந்த அல் குவாரிஸ்மிங்கிற நேம் தான் மருவி அல்காரிதமாட்டு, அதாவது லத்தீனில் போகும்போது அல்காரிதிமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. அதுலேருந்து அல்காரிதம்னு பிரிஞ்சு வந்துச்சு. அந்த புக்கை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா, 9வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய கணித மேதை. அவருடைய பேர் முகமது இபன் மூசா அல் குவாரிஸ்மி. இவர் எங்கே வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாக்தாத், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தலைநகரம். அதாவது ஈராக் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு குழப்பமான சூழல் இருந்தாலும் அந்த ஊர் வந்து அந்த கணிதம் போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வாழ்ந்தவர் அல் குவாரிஸ்மி. அவர் தான் வந்து இந்த புக்கை எழுதினார். ஸோ அந்த புக்கோட டைட்டில்லேருந்து தான் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் டார் அல் ஹிக்மா அப்படிங்கிறவர் வந்து என்னன்னு சொன்னால், அந்த புக்கை எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து க்ரீக்கில் பொதுவாக டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷிங், அதாவது வெளியீடாட்டு கொண்டு வந்தார். அது மூலமாட்டு அதுலேருந்து அங்கேருந்து லத்தீனுக்கு போச்சு. அப்புறமாட்டு
அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதாவது தமிழ் மீடியத்தில் அது என்ன வந்துட்டு வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுறது. அதாவது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியானது தான் அல்ஜிப்ரா அப்படிங்கிறோம். அது வந்து அதுக்கு ஆரிஜின் வந்து அந்த லாட்டின் புக்கோட டிரான்ஸ்லேஷன்லேருந்து தான் வந்திருக்குது. அதுவும் இன்னொரு புக்கிலேருந்து வந்திருக்குது. அது அந்த புக்கை எழுதுனவரும் அல் குவாரிஸ்மி. கிதாப், அதாவது இந்தியில் வந்து கிதாபுங்கிறது வந்து புக்கு. அல் முக்தாசார் ஃபி ஹிசாப் அல் ஜபர் வல் முகாபுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கிலேருந்து தான் அந்த அல்ஜிப்ராங்கிற வேர்டு வந்திருக்குது. அப்புறம் இவர் ஏற்கனவே எழுதின அந்த அல் அல் குவாரிஸ்மி கன்சர்னிங் த ஹிந்து ஆர்ட் ஆஃப் ரெக்கனிங் அந்த புக்கிலேருந்து தான் அதை லட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அல்காரிதமி டி நியூமரோ இண்டோரம் வந்ததுலேருந்து அந்த நேம் அல்காரிதம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க. இவரோட பிரின்சிபல் என்னன்னு சொன்னால் எதனால் இவரோட பேர் இங்கே வந்துச்சுன்னு சொன்னால், இவர் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துருவார். வெட்டி எடுத்துட்டு அந்தந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு முதல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதையும் சேர்த்து கொண்டு வருவார். அதை வந்து அரேஞ்சிங் த சப் ப்ராப்ளம்ஸ் இன் சச் அன் ஆர்டர் தட் ஈச் ஆஃப் தம் கேன் பி சால்வ் வித்தவுட் எஃபெக்டிங் அனதர். அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அது அடுத்த சின்ன ப்ராப்ளத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எல்லாம் சேர்த்து 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 ஒரு பெரிய சொல்யூஷன் மாரி கொண்டு வருவார். இது எல்லாத்தையும் ஒரு சரியான ஆர்டரில் கொண்டு வருவாங்க. அது மாதிரி காம்பினேஷன் பண்ணுறது தான் வந்து அந்த ஒரிஜினலான பெரிய ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரும். அதுதான் வந்து அல்காரிதமியோட பிரின்சிபிள். அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்ன துண்டாக உடச்சி அதுக்கு சின்ன சின்ன சொல்யூஷன் கொடுத்து அதுக்கப்புறமாட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்க்குறாரு. அது ஒரு பெரிய சொல்யூஷனாக வருது. இப்படி ஒரு ப்ரொசீஜராக அதை பண்ணுறத வந்து அல்காரிதமுக்கு பேஸாக அமைஞ்சிருக்குது. இதுதான் வந்து அல்காரிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கான்செப்ட்லேருந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஆட்டு பார்ட் 3 வீடியோ வருது. அதை தவறாமல் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.